என் தங்கமே, காலை எழுந்தவுடனே என் வார்த்தைகளை உன் மனதுக்குள் சொல்ல ஆரம்பித்தாயானால் உன் வாழ்க்கையின் திசை மாறும். உனக்கு நேர்ந்த அந்த அவமானங்கள், உனது விழிகளில் சுரண்டிய கண்ணீர், உன் உள்ளத்திலிருக்கும் அந்த அடக்கி போட்ட குரல் எல்லாம் முடிவுக்கு வரும். ஏனென்றால் இன்று முதல் நீ தேவியின் வார்த்தையை கேட்டு பயணிக்கிறாய். எந்த பயமும் வேண்டாம் என் பிள்ளை. வாழ்க்கை உன்னை இழுத்து கீழே போட முயற்சி செய்திருக்கலாம். நம்பிக்கையை தகர்த்திருக்கலாம். ஆனால் அந்த முயற்சி எல்லாம் வீண். ஏனென்றால் நீ இன்று ஒரு புதிய பயணத்தை தொடக்கப் போகிறாய். அந்த பயணத்தில் நான் உனக்குடன் இருக்கிறேன். உன் ஒவ்வொரு நாளும் அர்த்தமுள்ள நாளாக மாறப் போகிறது. என் தங்கமே, நீயே சற்று எண்ணி பாரு. நீ எழுந்த உடனே ஒரு மணி நேரம் கூட அமைதியாக இருக்க முடியாத நிலைதானே? வீடு முழுக்க பிரச்சனை, குடும்பத்திலிருக்கும் கோபக்குரல்கள், பணத்திற்கான கவலை, உறவுகளில் விரிசல், இவையெல்லாம் உன் தினசரி கண்ணீர் கதைகள்தானே? ஆனால் இனி இவையெல்லாம் மாறும். ஒரே ஒரு விஷயம். நீ காலை எழுந்தவுடனே இதை பாராயணம் செய்ய வேண்டியது தான். இன்று என் வாழ்க்கையில் பிரகாசம் துவங்குகிறது. என்னை தடுக்க எத்தனிக்கும் சகல சக்திகளும் விலகும். நான் பாதுகாப்பாக இருக்கிறேன். நான் தேவியின் குழந்தை. அவள் ஆசீர்வாதம் என் மீது தொடர்ந்து உள்ளது. எனக்கான வழி உருவாகும். நான் நம்பிக்கையுடன் இன்று பயணிக்கிறேன். இந்த வார்த்தைகளை நம்பிக்கையுடன் தினமும் காலையில் கண்ணை திறந்தவுடனே உச்சரிக்கவும் மனதுக்குள் உறுதியாக ஒலிக்கவும் செய்தாயானால் உன் வாழ்க்கையின் கதைகள் திருப்பம் பெறும். எனது வார்த்தைகளில் மாயை இல்லை என் தங்கமே, இது அனுபவத்தின் வாயிலாக சொல்லப்படும் உண்மை. நீ கொஞ்ச நாள் சுமையாகவும் தோல்வியாகவும் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் நீ தோல்விக்கு பிறந்தவள் இல்லை. உனக்குள்ளே ஒளிந்திருக்கும் அந்த சக்தி எழ வேண்டும். அது எழவேண்டும் என்றால் அந்த முதல் நிமிடம், காலையில் கண் விழித்த அந்த சில நொடிகள் முக்கியம். நான் உன்னோடு பேசிக்கொண்டு இருக்கிறேன் என்பதை உணர்கிறாயா? நீ அழுத அந்த இரவில் கூட என் சாமர்த்தியம் உனது தலையணையில் அமர்ந்திருந்தது. நீ தூங்கும்போது நான் உன் தலையை தழுவி, அவளுக்கு இன்னும் இன்னொரு வாய்ப்பு தேவை, அவளுக்கு இன்னும் மகிழ்ச்சி வரவேண்டும் என்று கூறியிருக்கிறேன். உன் பெயர் என் கண்களில் பசுமையாக ஒலிக்கிறது. நீ செய்வதற்கு பிறந்தது பெரிய விஷயங்கள் தான். நீ இவ்வளவு சிரமப்பட்டு வாழ்வதற்கான காரணம் உன் பாக்கியத்தின் பெரிய வடிவம் இன்னும் பிறக்கவில்லை என்பதால்தான். அது பிறந்தவுடனே வாழ்க்கையின் சுழற்சி மாறும். கடந்த காலமெல்லாம் உனக்கு ஒரு பயிற்சி. முன்னே செல்லும் பயணத்திற்கான உள்பலம். நீ இப்போது உன் வலிமையின் உச்ச நிலையில் இருக்கவில்லை. ஆனால் அதற்காக குறைய வேண்டியதில்லை. நான் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறேன். உன் ஒவ்வொரு சுவாசமும் என் கவனத்தில் இருக்கிறது. நீ தன்னம்பிக்கையுடன் வாழ ஆரம்பித்தாயானால் என் சக்தி உன்னை வாரி வழங்கும். பரீட்சை தோல்விகள், தொழில் தடைகள், திருமண பிரச்சனைகள், குடும்ப வன்முறைகள் எது இருந்தாலும் பரவாயில்லை. உனக்கான தீர்வு வந்துவிட்டது. நீ தயங்காமல் காலை எழுந்தவுடனே தேவியின் வார்த்தைகளை உச்சரிக்கவும். அது உன் வீட்டை சுத்திகரிக்கும். அது உன் உடம்பில் சக்தியை ஊட்டும். அது உன் உள்ளத்தில் அழிக்க முடியாத நம்பிக்கையை வைக்கும். நான் உனக்கு சொல்கிறேன். நீ இந்த வார்த்தைகளை தினமும் சொல்வதன் மூலம் 1 வாரத்திற்குள் உனது வீட்டில் அமைதி வருகிறது. 2 வாரத்திற்குள் உன் வேலை, தொழில் சார்ந்த சிக்கல் நீங்கும். 3 வாரத்திற்குள் உன் வாழ்க்கையில் புதிய வாசல் திறக்கப்படும். நீயும் பார்ப்பாய். நீ காலையில் எழுந்தவுடன் இதை சொல்லும் புது பழக்கம் உனது விதியை எப்படி மாற்றுகிறது என்று. இது சுத்த அருள் சக்தி. உனக்கே உரித்தானது. நீ டிசர்விங். நீ வெயிட்டிங் இல்லாமல் ரிசீவிங் பண்ண வேண்டியவள். உன் முகத்தில் சிரிப்பு வந்தால், உன் கண்களில் கண்ணீர் குறைந்தால், உன் வீட்டில் அமைதி கொண்டாடப்பட்டால், அப்போதுதான் என் ஆசீர்வாதம் பூரணமாக செயல்பட்டதென்று அர்த்தம். நீ ஒரே ஒரு நாளும் தவறாமல் காலை எழுந்தவுடனே இதை சொன்னால், உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய திருப்பமாக அமையும். நீ எழும்போது என் குரல் உனக்குள் ஒலிக்கட்டும். நீ என் பிள்ளை. நான் உன்னை காப்பேன். நீ உயர்வாய். உனக்கு யாரும் தடை செய்ய முடியாது. நீ வந்திருக்கிற இடம் எதுவாக இருந்தாலும், போகிற இடம் பிரமாண்டமானது. நீ ஒழிக்க முடியாத ஒளி. இதுதான் என் வாக்கு. இதுதான் என் வார்த்தை. இதுதான் உனக்கான புதிய அருள் கட்டளை. இன்று முதல் நம்பிக்கை என்னும் பூக்கொத்து உன் மனதில் மலரட்டும். வாழ்க்கை என்னும் பாதையில் வெற்றி வாகனத்தில் ஏறி செல்லட்டும். உன்னை யாரும் பழி சொல்ல முடியாதபடி நான் உன்னை காப்பேன் என் தங்கமே. உன் நிதிகா தேவி. உன்னோடு எப்போதும்.
நீ இன்னும் தொடர்ந்து இந்த வார்த்தைகளை கேட்கிறாய் என்றால் அதே நேரத்தில் ஒரு விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது. உன் உள்ளத்தில் ஒரு மாற்றம், ஒரு அழகான வெளிச்சம், நம்பிக்கையின் விதை முளைக்கத் துவங்கியிருக்கிறது. இந்த வார்த்தைகள் வெறும் எழுத்துகள் அல்ல என் தங்கமே, இது தேவியின் வாயிலாக உனக்காக வழங்கப்படும் தீர்ப்பு. உன் வாழ்நாளையே மாற்றும் தெய்வீக ஒளி. நீ தினமும் காலையில் எழுந்தவுடனே என் குரலை மனதுக்குள் நினைத்து கொண்டால் உன் மனதில் ஊர்ந்து கொண்டிருக்கும் சோகம், குறைதல், தளர்ச்சி எல்லாம் கரைந்து போகும். நீ எதிர்பார்த்த நல்ல செய்திகளுக்கே கதவுகள் திறக்க ஆரம்பிக்கின்றன. நீ தவிர்க்க முடியாத நிலைகளில் தள்ளப்பட்டிருந்தாலும் நான் உன்னை இழுத்து மேலே கொண்டு வருவேன். நீ மிதக்க மாட்டேன், விழுந்து விடுவேன் என்று பயப்படுகிறாய் அல்லவா? அது எதற்காக தெரியுமா? நீ பலமில்லாதவளாக இல்ல. நீ இன்று வரை புறக்கணிக்கப்பட்ட பலத்தையெல்லாம் உன் உள்ளத்தில் அடக்கி வைத்திருந்தாய். நான் அந்த அடக்கப்பட்ட வலிமையை வெளியே கொண்டு வர வந்திருக்கிறேன். நீ திடீரென்று ஒரு நாள் கண் விழித்து பார்த்தால் உன்னை சிரிக்க வைக்கக்கூடிய சூழ்நிலை வந்திருக்குமென நினைத்து பார்த்தாயா? அதற்கான தருணம், அதற்கான இடம், அதற்கான மனிதர்கள் உன் வாழ்க்கைக்கு வரிசையாக வரத் துவங்குகிறார்கள். எந்த குரோதமும் உன்னை எட்ட முடியாது. எந்த சாபமும் உன் மீது நிலவாது. நீ இன்று முதல் ஒரு ஒளிரும் ஒளியாக வாழப்போகிறாய். நீ வாடிய புன்னகையை மீண்டும் பரப்பப் போகிறாய். நீ மறந்து சென்ற கனவுகளை மீண்டும் நம்பப் போகிறாய். என் வார்த்தைகளில் ஏதேனும் ஒரு வரி கூட உன் இதயத்தை தொட்டதா என் தங்கமே? அப்படியென்றால் நீ இன்னும் ஒரு நாளும் சந்தேகத்தில் வாழக்கூடாது. நீ நாளை வரும்போதைக்கு எதிர்பார்த்து வாழ வேண்டும். ஏனென்றால் நாளை உனக்கு மாறும் நாளாக இருக்கப்போகிறது. நீ சாலையில் நடக்கும்போது கூட உன்னை பார்த்து யூனிவர்ஸ் ஒரு விஷயம் சொல்வது போல இருக்கும். இவளுக்கு என் அருள் இருக்கிறது என்று. நீ இப்படிப்பட்ட ஒரு நாள் வருமென்று கனவிலும் நினைக்கவில்லை என்றாலும் அது உன் பாதையில் வந்து நின்று விட்டது. இனி உனக்கு என்ன நடக்கும் தெரியுமா? நீ எதிர்பாராத ஆள் உனக்கு உதவ வருவார். நீ முயன்ற வேலைக்கு நாளையே அழைப்பு வரும். நீ துணிவாக எடுத்த முடிவுகள் சரியானவையாக மாறும். நீ சிலரிடம் எதற்காக நீள வைத்திருக்கிறாய் என்று உனக்கே புரியும். நீ தனிமையில் அழுத நாட்கள் அனைத்தும் முடிவடையும். நீ கையில் வைத்த கல் கூட தங்கமாக மாறும் அளவுக்கு உனது வாழ்க்கையில் அற்புதம் நிகழும். இந்த ஒவ்வொரு வரியிலும் நான் உனக்காக விதைக்கிறேன் ஒரு தெய்வீக ஆவியை. அது உன் உயிருடன் கலந்து பயிராக வளரப்போகிறது. உன் வீட்டிலேயே சின்ன சின்ன மாற்றங்கள் ஆரம்பமாகும். உன் உறவுகளிலிருந்து விரிவடையும் அன்பு பந்தங்கள். உன் வாழ்க்கையில் அமைதி ஊர்ந்து வரும் அமைப்புகள். உன் மனதில் ஆழமாக இருந்த பயங்களை கடந்து வரும் விடுதலைகள். இவை அனைத்தும் உன் கண்ணால் தெரியும். உன் இதயத்தால் உணர முடியும். நீ என் வார்த்தைகளை வெறுமனே வாசிக்கவில்லை. உன் உள்ளத்தால் அதை உறிஞ்சி கொண்டிருக்கிறாய். நீ கேட்டது தேவியின் ஆசீர்வாதம்தானே? இப்போது அதுவே உன் வாழ்வின் வழிகாட்டி. அதுவே உனக்கு வழி காட்டும் ஜோதியாக இருக்கும். அது ஒவ்வொரு கட்டத்திலும் உன்னை உயர்த்தும். நீ முன்னாள் வாழ்க்கையில் வீழ்ச்சி கண்டவள் என்றால் அது உனக்கான இப்போதைய உயர்வை உணரச் செய்யவே ஏற்பட்டது. நீ சாகசமில்லாமல் வசதியாக வாழ்ந்திருந்தாய் என்றால் இன்றைய நம்பிக்கையின் விளக்கம் உனக்கு தெரியாது. நீ செல்வம், அமைதி, அன்பு, ஆரோக்கியம், நம்பிக்கை, ஆறுதல் எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் பெறுவாய். அதற்கான காலம் இது. அதற்கான தொடக்கம் இன்று காலைதான். அதற்கான வாக்கு என் வாயிலாக நீ பெற்றுக்கொள்கிறாய். நீ எத்தனை நாள்கள் ஒட்டக்கூடிய உயிரோடு போராடினாயோ அந்த நாள்களை விட சிரிப்போடு வாழும் நாட்கள் அதிகமாகும். உனக்காக யாரும் கதவுகளை மூடியிருந்தால் அதிக வலிமையுடன் புதிய கதவுகளை நான் திறக்கிறேன். அந்த கதவுகள் உனக்கான வேலை, உனக்கான திருமணம், உனக்கான நிதி உதவி, உனக்கான நம்பிக்கைக்குரிய உறவுகள் வந்து சேரும் வழியாய் மாறும். நீ கோபப்பட்ட நாள்களை நினைவு கொண்டு என் வார்த்தைகளை கூறினால் அந்த கோபமே ஒரு புனிதத்துக்குரிய கண்ணீர் போல உன் வாழ்வை தூய்மையாக்கும். உனக்குள் இருக்கும் காயங்கள் எல்லாம் அருள் தீண்டலால் ஆறத் தொடங்கும். நீ நீண்ட காலமாக எதிர்பார்த்த ஒரு விஷயம் இப்போது துவங்கும் தருணத்தில் இருக்கிறது. அது ஒரு நல்ல செய்தியாக இருக்கலாம். ஒரு திடீர் சந்திப்பாக இருக்கலாம். ஒரு வேலை வாய்ப்பாக இருக்கலாம். அல்லது நீ முழுதாக மறந்துவிட்ட ஒரு கனவின் மீள்பிறப்பாக இருக்கலாம். நீ காலையில் எழுந்தவுடன் தூய்மையான எண்ணங்களோடு இந்த வார்த்தையை மறக்காமல் சொல். நான் ஒளியின் பிள்ளை. எனக்கு தேவைப்படும் எல்லாம் என் வழிக்கு வருகிறது.
நான் தேவியின் ஆசீர்வாதத்துடன் வாழ்கிறேன். எனக்கு தீங்கு செய்ய யாராலும் முடியாது. எனது வாழ்க்கையில் இன்று தொடங்கும் நாள் ஒரு மாற்றத்தின் தொடக்கமாய் இருக்கும். நீ இந்த வார்த்தையை எல்லா நாளும் வழக்கமாகச் சொன்னால் 2 வாரத்திற்குள் நீ நேரடியாக உணரும். நீ சிந்திக்க வேண்டிய விஷயங்களுக்கே மாற்றம் வரும். நீ அதிகமாய் பயப்பட வேண்டியதில்லை என்பதற்கான ஆதாரங்கள் வரும். நீ உன்னை தாழ்வாக நினைத்த இடத்தில் உயர்த்தப்படுவாய். நீ இழந்த நம்பிக்கையை மீண்டும் முழுமையாக உணருவாய். நீ காலையில் எழுந்த உடனே இந்த வார்த்தைகளை மனதிலோ வாயிலோ சொல்கிறாய் என்றால் நீ தேவியின் சாயலில் வாழத் தொடங்குகிறாய் என்றே அர்த்தம். உன் வாழ்க்கை சுருக்கமாக இருந்தாலும் சரி, சிக்கலாக இருந்தாலும் சரி, நீ உன்னை ஒரு பெரும் வெளிச்சம் போல உருவாக்கிக் கொள்ள முடியும். அந்த வெற்றிக்கு ஆரம்பம் இன்று காலைதான். அந்த வெற்றிக்கு காரணம் உன் நம்பிக்கை மற்றும் நான் சொன்ன வார்த்தைகள். நீ இன்னும் என்ன காத்திருக்கிறாய் என் தங்கமே? இப்போது கண்கள் மூடி அந்த வரிகளை மனதுக்குள் ஓதிவிட்டு உன் நாளை தொடங்கு. ஒரு புது வாழ்க்கை இன்று ஆரம்பமாகிறது. உன்னை என்னால் தனியாக விட முடியாது. நான் உன்னோடு இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும். நித்திகா தேவி, உன் வாழ்வின் தேவதையாக. என் தங்கமே, நீ இப்போது என் வார்த்தைகளை வாசிக்கிறாய் என்பதே உன் உள்ளத்தில் ஏதோ ஒரு மாற்றம் நிகழ வேண்டுமென்ற ஆசை இருக்கிறது என்பதற்கான அடையாளம். யாரும் பார்க்காத, யாரும் புரியாத அந்த உன்னுள் ஒளிந்திருக்கும் வலி, ஏமாற்றம், பயம், குழப்பம் எல்லாம் இன்று தீரப்போகிறது. ஏனென்றால் இப்போது நான் உன்னிடம் பேசுகிறேன் ஒரு தெய்வீக சக்தியாக. நீ நம்பிக்கையோடு விழித்த நாள் ஒரு சாதாரண நாள் அல்ல. அது உன் வாழ்க்கை திசைமாறும் ஒரு புனித நாள். இரவு தூங்கும் முன் எத்தனை எண்ணங்கள் உன்னை ஆட்டி படைத்தன என்று தெரியுமா? நாளை என்ன நடக்கும்? நான் இதிலிருந்து எப்படி மீளப்போகிறேன்? எனக்கு இதுவரை ஏன் நல்லது நடக்கவில்லை? ஏன் யாரும் எனக்காக யோசிக்க மாட்டார்கள்? என்ற சுவாசங்களை நீ அந்த மெத்தை மீது சுமக்கும்போது அந்த மெத்தை கூட உனக்காக இறங்கியிருக்கிறது. ஆனால் இப்போது எழுந்திருக்கிறாய் என்றால் அந்த எண்ணங்கள் மீது ஒரு வீர ஒளியை வீச முடிவு செய்திருக்கிறாய். அந்த ஒளியே நான். அந்த ஒளி பெயர் நித்திகா தேவி அருள். நீ இன்று முதல் உனக்கு வேண்டியது ஒன்றே ஒன்று. நம்பிக்கை. அதை மட்டும் பிடித்துக்கொள். பணம் இல்லை, வேலை இல்லை, உறவு இல்லை, நிலைமை இல்லை என்று யோசிக்காதே. அவை எல்லாம் வந்துவிடும். அதைவிட முக்கியமானது உன் உள்ளம் இன்னும் நம்ப விரும்புகிறதா இல்லையா? நீயே உன் கதையை எழுதி விட முடியும். உன்னை யாராலும் வலிக்க வைக்க முடியாத அளவுக்கு வலிமையாக உருவாக்க முடியும். உன் கண்ணீரால் என் பாதங்களை நனைத்திருக்கிறாய். இப்போது அந்த கண்ணீர் வெறும் துளிகள் அல்ல. அது உன் வெற்றியின் விதை. உன்னை விட்டு சென்றவர்கள் மீண்டும் திரும்பி வருகிறார்கள். உன்னை இழுத்துவிட்டு கீழே தள்ளியவர்கள் இன்று உன்னிடம் கீழே விழுந்து மன்னிப்பு கேட்கிறார்கள். உன் மீது சதி செய்தவர்கள் நீ எவ்வளவு உயர்ந்திருக்கிறாய் என்பதை பார்த்து வியப்படைகிறார்கள். இவையெல்லாம் வெறும் வார்த்தைகள் இல்லை என் தங்கமே. இது சத்தியம். ஒரு வட்டம் முடிந்துவிட்டது. ஒரு புது வட்டம் துவங்குகிறது. அதில் அழுகை இல்லை. அதில் ஏமாற்றம் இல்லை. அதில் நீ மட்டுமே இல்லை. உன் அருகில் என் அருள் இருக்கிறது. நீ காலையில் எழுந்தவுடனே பார்த்த முதல் வெளிச்சம் உன் வாழ்வில் ஒளியை கொணர்ந்துவிடும். அதற்கு நீ சொல்வது இதுதான்: நான் அருளுடன் வந்திருக்கிறேன். எனக்கான வாழ்க்கை இன்று துவங்குகிறது. இன்னும் ஒரு வாரம் எனக்கு பெரிய நிமிடங்களை தரப்போகிறது. இன்று என்னை யாராலும் தடுக்க முடியாது. நான் அன்புடன், நம்பிக்கையுடன், வலிமையுடன் இருக்கிறேன். இந்த வார்த்தைகள் உன் ஓரிடத்தில் சொல்லும் சத்தம் அல்ல. உன் வாழ்க்கையில் தடங்கள் பதிக்கும் விதி. உனக்கு தோன்றும் குழப்பங்கள். இது நிஜமா? நான் இதை பெறத் தகுதியானவளா? என்னால் இது நடக்குமா என்று சந்தேகங்கள் வரலாம். ஆனால் அந்த சந்தேகம் வந்தவுடனே என் குரல் உனக்குள் ஒலிக்கட்டும். நீ தேவியின் பிள்ளை. உனக்கு அனைத்தும் சாத்தியம். உன்னை யாரும் தடுக்க முடியாது. நீ இழந்ததை மீண்டும் பெறப்போகிறாய், அதுவும் இரட்டிப்பு மகிழ்ச்சியோடு. நீ இப்போது பார்க்கும் சந்தர்ப்பங்கள் சின்ன சின்ன வாய்ப்புகள் போல தெரிந்தாலும் அதனுடைய பின்னணியில் ஒரு பெரிய அருள் வேலை செய்து கொண்டிருக்கிறது. நீ ஆழ்ந்த கண்ணோட்டத்தில் அந்த ஒளியை காண ஆரம்பித்தால் தவறான உறவுகளும் விலகும். தவறான பாதைகளும் மூடப்படும். உனக்கேற்ற சொந்தமான வழிகளே திறக்கப்படும். அந்த வழிகளில் நடக்கும்போது உன் மனம் ஒரு வாக்கியம் சொல்லும்: இது தான் என் வாழ்க்கை. இது தான் என் நேரம். இனி நான் தடுமாற மாட்டேன். இப்போது உன்னிடம் ஒரு கேள்வி கேட்கலாமா என் தங்கமே?
நீ ஏன் இன்னும் உன் மீது முழுமையான நம்பிக்கையுடன் இருக்கவில்லை? நீ ஏன் மற்றவர்கள் சொல்வதை தாண்டி நீ சொல்வதை கேட்க தயங்குகிறாய்? உனக்குள்ளே தெய்வம் இருக்கிறது. அதை எப்போதும் மறந்துவிடாதே. அதை உணர்ந்த நாள் உன் வெற்றியின் முதல் நாள். நீ பயந்து ஓடிய அனைத்தும் உன்னை துரத்த முடியாத அளவுக்கு விலகும். நீ விலகிய அனைத்தும் உன்னை தேடி திரும்ப வரும். நீ இழந்ததை விட மடியில் விழும் அருளின் அளவு அதிகமாக இருக்கும். எனக்கு யாரும் இல்லை என்று சொல்லும் அந்த வாக்கியமே நாளை எனக்காக நிறைய பேர் காத்திருக்கிறார்கள் என்ற பெருமையை தரும். ஏனென்றால் இன்று முதல் நீ என் கண்ணின் பொன்னு. நான் உன்னை காத்து நடத்துகிறேன். நீ ஏற்கனவே விழுந்திருக்கும் இடம் எதுவாக இருந்தாலும் நான் உன்னை அழைத்து மேலே கொண்டு வருகிறேன். அருவமான என் சக்தி உனது நிழலாய் இருப்பதோடு மட்டுமல்ல, உன் நெஞ்சில் துடிக்கக்கூடிய உருப்பமாய் பிறந்துவிட்டது. அதை நீ உணர ஆரம்பித்துவிட்டாயே என் தங்கமே. இதுதான் தேவியின் அருள். உன் அன்றாட வாழ்க்கையில் இன்று முதல் ஒரு மாற்றத்தை கவனிக்க துவங்கு. வீட்டில் நடந்த சின்ன சின்ன மகிழ்ச்சிகள், நீ எதிர்பாராத நேரத்தில் கிடைக்கும் நல்ல செய்தி, நீ உணராமல் புன்னகைக்கும் முகம், இவை எல்லாமே என் அருளின் பதில்கள். நீ வேறு எதையும் கேட்க வேண்டாம். நீ வேண்டியது ஒன்று, நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற உணர்வுடன். நம்பிக்கையை மறக்காமல் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்தவுடன் அதையே சொல்லும் பழக்கத்தை வைக்க வேண்டும். அதுதான் உன் வாழ்க்கையின் கதையை திருப்பப் போகும் மந்திரம். நீ கனவில் கூட நம்ப முடியாத சம்பவங்கள் உன் கண் முன் நிகழும். நீ அந்த தருணத்தில் என் குரலை நினை. நீ இந்த வாழ்வை தாங்கிக் கொண்டு வந்தாய். அதற்கான பரிசு இப்போது கிடைத்துவிட்டது. இனி நீ பயந்த குழந்தையாய் அல்ல, பதற்றம் கொண்ட இளம் பெண்ணாய் அல்ல, தடுமாறும் உயிராய் அல்ல, ஆனந்தத்தை தாங்கும் சக்தியாய் வளரும் ஒரு ஆளுமை. உன் முன்னே இன்னும் அழகு வாழ்க்கை இருக்கிறது. அதை நோக்கிச் செல். பின் பார்த்துவிட்டு கண்ணீர் விடாதே. முன்னே சென்று வெற்றியை கட்டிக்கொள். உன் கையில் பிடிக்கக்கூடிய பல ஆறுதல்களை நான் அனுப்பி வைத்திருக்கிறேன். இன்னும் உன் கதையை எழுதி கொண்டே இருக்கிறேன். நீ தினமும் காலையில் எழுந்தவுடன் நம்பிக்கையுடன் என் வார்த்தைகளை சொல்லுவாயானால் இந்த கதையின் முடிவு வெற்றி மட்டும்தான். நீ தேவியின் பிள்ளை. உனக்கான ஆசீர்வாதம் புறப்பட்டுவிட்டது. நாளை பிறக்கும் சூரியனே உனக்காக ஒளிரப் போகிறான். நான் உன்னோடு இருக்கிறேன். நித்திகா தேவி, உன் மனதின் தேவி, உன் வாழ்வின் ஒளி, உன் நம்பிக்கையின் குரல். என் தங்கமே, இப்போது நீ வாசிக்க கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் உன் வாழ்க்கையின் பாதையில் நடக்கவிருக்கும் ஒவ்வொரு மாற்றத்திற்கும் ஒரு துவக்கமாகும். நீ இதுவரை பார்த்தது ஒன்றாக இருந்தாலும் இனி நடக்கப்போகும் நிகழ்வுகள் முற்றிலும் வேறுபட்டவை. ஏனென்றால் நீ இன்று மாற்றத்துக்காக தயார் நிலையில் இருக்கிறாய். நீ காலையில் எழுந்த உடன் உன் விழிகளில் எப்போதும் இருந்த சோகம் குறைந்திருக்கலாம். அது குறைந்திருப்பதற்கான காரணம் நீ சொல்வதற்கு முன்பே என் அருள் உனக்குள் வேலை செய்யத் துவங்கிவிட்டது. உன் மூச்சு எதையாவது உணர்த்துகிறது என்ற உணர்வு உனக்கு வந்ததா? அது தான் நம்பிக்கையோடு காத்திருந்த நீ. அருள் வந்து தொட்டதை உணர ஆரம்பித்தாயென்பதற்கான அடையாளம். உன் எதிர்பார்ப்பு எதுவாக இருந்தாலும் அது நிறைவேறும் பாதையை உருவாக்கும் சக்தி உனக்குள் இருக்கிறது. நீ அந்த சக்தியை இன்னும் முழுமையாக வெளிக்கொணரவில்லை என்பதே நீ சந்திக்கும் சிக்கல்களின் ஒரே காரணம். நீ எத்தனை தடவை தோல்வியை பார்த்தாலும் அதன் பின்னாலிருக்கும் சோதனையின் காரணம் ஒரே ஒன்று. நீ வெற்றிக்கு தகுதியானவள் என்பதை உலகம் உணர வேண்டிய தருணம் அது. வெற்றி என்பது நேராக வருவதில்லை. முதலில் அது உன்னை தகுதி பெறும் வகையில் சோதிக்க வேண்டும். அந்த சோதனையை நீ கடந்து வந்துவிட்டாய். இப்போது உன் காலடி ஓசையில் ஒரு தனி தாளம் இருக்கிறது. அது வெற்றியின் நாதம். நீ கடந்த காலத்தில் விட்டுவிட்ட பல விஷயங்கள், பாதியிலே தகர்ந்த உறவுகள், மீளாமல் போன வேலை வாய்ப்புகள், காத்திருந்து கிடைக்காத ஒரு நல்ல செய்தி, இவை எல்லாமே உன்னை தயார் செய்ய ஒரு தற்காலிக முடிவுதான். உனக்கு வரும் நல்ல விஷயம் இவற்றில் எதற்கும் ஒத்திருக்காது. அது ஒன்று மிகச் சிறப்பு வாய்ந்தது. அது உனக்கே சொந்தமானது. அது தேவியின் நேரடி அனுப்பி வைத்த பரிசு. நீ என்னை கேட்டாய், நான் எதனால் இவ்வளவு கஷ்டப்படுகிறேன் என்று. அதற்கு என் பதில், நீ பிறந்ததே ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான். பிறரை ஒளியோடு வாழ வைக்க. நீயே ஒளியாக மாற வேண்டும். அந்த ஒளி நிழலில் இருந்து பிறக்காது. அது இருட்டை தாண்டியே வர வேண்டும். நீ அந்த இருட்டின் பாதையை கடந்து வந்துவிட்டாய். அதனால் தான் இப்போது உனக்கு
பிரகாசமான காலம் ஆரம்பமாக இருக்கிறது. நீ உன் நிழலை நம்பாதே. நீ உன் உள்ளத்திலிருக்கும் ஒளியை நம்பு. அது உனக்காக வழி காட்டும். நீ எப்போதும் பயந்து சென்ற இடத்தில் இனிமேல் நம்பிக்கையோடு செல்கிறாய். நீ எப்போதும் தவறுவேன் என்று நினைத்த விஷயத்தில் இப்போது சரியாக செய்கிறாய். நீ எப்போதும் விரும்பிய விஷயம் இப்போது உன்னை விரும்பத் துவங்குகிறது. இது மாற்றத்தின் ஆரம்பம். நீ வாழும் வீட்டு வாசலில் தடைகள் விலகிய நொடிகளில் காற்று கூட வேறுபாடாகவே சுவாசிக்கத் தோன்றும். ஏனென்றால் அந்த காற்று இப்போது அருளால் தூய்மையாக்கப்பட்டிருக்கிறது. நீ ஒரு நாள் எழுந்து பார்க்கும் போது உனக்காக யாரோ ஒரு முக்கியமான நபர் முகத்தில் சிரிப்புடன் உன் எதிர்பார்ப்புக்கு பதில் சொல்ல வருவார். அந்த நபர் யாராக இருந்தாலும் அவர் உன் வாழ்வில் வலிமையான மாற்றத்துக்கான தூதராக இருப்பார். அவரை சந்திக்க நான் அனுப்புகிறேன். அவரிடமிருந்து உனக்கு கேட்க வேண்டிய பதில்கள் விழிக்க வேண்டிய வாய்ப்புகள் அனைத்தும் இருக்கும். நீ வாழ்க்கையை எப்படி பார்க்கிறாய்? அது ஒரு சோதனையா அல்லது ஒரு வாய்ப்பா? நீ அதை வாய்ப்பாகவே பார்க்கத் தொடங்கினால் நீ சந்திக்கும் ஒவ்வொரு சிக்கலும் தீர்வு தரும் கதவாக மாறும். வாழ்க்கை தன் சுழற்சியில் எதையும் மாற்றும் முன் நீ உன்னையே மாற்றிக்கொள்ள வேண்டும். அந்த மாற்றத்தை இப்போது நீ பூரணமாக உணர ஆரம்பித்திருக்கிறாய். ஒரு நாளில் நடக்க முடியாத விஷயம் ஒரு நிமிடத்தில் நடந்துவிடும். நீ நீண்ட நாள் ஏங்கிய செய்தி முன்னின்று உன்னை தேடி வரும். நீ ஒரு காலத்தில் விலகி நிற்க வேண்டிய நிலைமை இப்போது உன்னை மையமாக வைத்து அமைக்கப்படும். உன் பெயர் அழைக்கப்படும் இடங்கள் மாறும். உன் பெயரை நினைத்ததும் சிலருக்கு நம்பிக்கை வரும். நீ பேசும் வார்த்தைகள் மற்றவர்களின் வாழ்க்கையை மாற்றும். அது தான் என் அருள் விளையாட்டு. அது தான் உன் உள்ளத்து ஒளியின் வலிமை. நீ நாள்தோறும் இதை ஒற்றுமையாகச் செய். காலையில் எழுந்தவுடன் கண்களை மூடி இந்த வார்த்தைகளை சொல்லு. என் வாழ்க்கை இன்று ஒரு புதிய நிலையை நோக்கிச் செல்கிறது. நான் தேவியின் பிள்ளை. எனக்கு தேவையான அனைத்தும் எனக்காக வரத்துவங்குகிறது. இன்று நான் நம்பிக்கையோடு ஆனந்தத்தோடு அருளோடு வாழ்கிறேன். என்னால் முடியாது என்ற பயங்கள் எல்லாம் விலகிவிட்டன. என்னால் முடியும் என்ற நம்பிக்கை மட்டும் என்னுள் நிரம்பியுள்ளது. இந்த நாள் எனக்காகத்தான் பிறந்திருக்கிறது. என்னை நம்புகிறேன். என் தேவியை நம்புகிறேன். என் வாழ்க்கையை நம்புகிறேன். இந்த வார்த்தைகளை நீ தினமும் சொன்னால் அதை கூறிய 7வது நாளில் உன் வாழ்க்கையில் மாற்றம் ஆரம்பமாகிவிடும். அதை நீயே உணர்வாய். ஏனென்றால் அதற்குள் நானே உன் வாழ்க்கையில் வாடிய பூவாக இருந்த ஒரு கனவிற்கு மீண்டும் மனம் கொடுப்பேன். நீ எதிர்பாராத நேரத்தில் வந்தடையும் ஒரு தொலைபேசி அழைப்பு, ஒரு சந்திப்பு, ஒரு வாய்ப்பு நீ கேட்டதையும் தாண்டி உனக்கு தரும் பரிசாக இருக்கும். நீ பொறுமையாக காத்திருந்தாய். அந்த காத்திருப்புக்கான பரிசு அதிகமானதாய் வரும். நீ நம்பிக்கையோடு இருக்கிறாய் என்றால் நான் உன்னோடு இருக்கிறேன் என்பது உறுதி. நீ சந்தோஷமாய் இருக்க நான் உன் மீது என் கரங்களை பரப்புகிறேன். நீ உன் வாழ்வின் ஒவ்வொரு நிமிடமும் நிறைந்த அமைதியோடு பிரகாசமாய் துலங்க வாழ்வாய். நீ இனிமேல் விழும் வார்த்தை நான் ஒரு சாதாரணவளல்ல. நான் தேவியின் ஆசீர்வாதத்தோடு வாழும் ஒளி. உனக்காக என் அன்பும் அருளும் என்றும் இருக்கும். நீ தனியாக இல்லை. நீ தொடர்ந்த பயணத்தில் நான் உன்னோடு இருக்கிறேன். நித்திகா தேவி உன் வாழ்வின் ஒளிக்கீற்று. உன் நம்பிக்கையின் புனித குரல். என் தங்கமே, ஒரு முறை என் வார்த்தையை நம்பி காலை எழுந்த உடனே சொல்லிக்கொண்டாய் என்றால் அந்த நாளே உனக்கான புதிய தொடக்கம் என்று நீ புரிந்துகொள். அதுவே உன்னுடைய வாழ்க்கையை மாற்றும் அதிசய பொழுதாக மாறும். எப்போதும் நினைவு வைக்க வேண்டும், கடவுள் சொல்கிற வார்த்தைகள் ஆனந்ததூதர்களின் ஆசி வார்த்தைகள் என்பது வெறும் எழுத்துக்கள் அல்ல. அவை உயிரோடு இருக்கும் ஆற்றல். உன்னுடைய உயிர் வழியே ஒளியாக பாயும் சக்தி. அந்த ஒளியை விடியற்காலையில் உடனே உன் உள்ளத்தில் ஏற்றிக்கொண்டால் அந்த ஒளி மட்டும் தான் உன்னை இன்று கடந்து செல்லும் இருளை ஒளிக்காக மாற்றும். என் தங்கமே, இன்று காலையில் எழுந்தவுடனே மனதார இந்த வார்த்தைகளை சொல்லிக்கொள். எனக்கு இன்று நல்லது நடக்கும். என் வாழ்க்கை முழுவதும் என் பக்கம் திரும்ப ஆரம்பிக்கிறது. என் ஆசிகள் வரிசையாக வருகின்றன. நித்திகா தேவி என்னுடன் இருக்கிறாள். நான் பாதுகாப்பாக இருக்கிறேன். நான் செல்வமாய் சந்தோஷமாய் இருக்கிறேன். இந்த வார்த்தைகள் உன்னுடைய மூளை அழுக்கும் சிந்தனைகளை வெளியில் தள்ளும். உனக்குள் மறைந்திருக்கும் ஆழ்மனத்திலிருந்து புதிய சக்திகளை எழுப்பும். இது வெறும் நம்பிக்கை வார்த்தை இல்லை, இது ஒரு ஆன்மீக கூட்டு விசை.
இந்த வார்த்தையை நீ தினமும் காலையில் எழுந்தவுடன் சொல்லும்போது உன்னுடைய உடம்பும் மனமும் தானாகவே அதற்கேற்ப வேலை செய்ய ஆரம்பிக்கும். நீ கவனித்திருக்கிறாயா, ஒரு சில நாட்கள் நாம் காலையில் எழுந்தவுடனே கவலைக்கு இடம் கொடுக்கிறோம். இன்று என்ன நடக்கும், பணம் வருமா, பிரச்சனை தீருமா என்று எண்ணி ஆரம்பிக்கிறோம். அந்த எண்ணங்களே அந்த நாளைய முழுக்க பிழைக்கும். ஆனால் நீ இதற்கு பதிலாக நித்திகா தேவி சொல்வதை போல, நான் இன்றைய நாளை நேசிக்கிறேன், எல்லாம் நல்லதற்காக நடக்கிறது, என் பக்கம் எல்லா சக்திகளும் வருகின்றன என்று சொல்லினால் அந்த நாளே உனக்காக வேலை செய்யும். உன் வீட்டில் இருக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட இன்று மாறத் தொடங்கும். ஏனென்றால் நீ மாற்றத்துக்கு உன்னை தயாராக வைத்திருக்கிறாய். உலகத்தில் எதுவும் வெளியில் இருந்து ஆரம்பிக்கவில்லை என் தங்கமே, உள்ளத்திலிருந்து தான் ஆரம்பிக்கிறது. முதலில் நீ உன்னைத்தானே மாற்ற வேண்டும். அதற்கான முதல் படி தான் விழித்த உடனே சொல்வது. உன் வார்த்தை என்பது நீ போடுகிற விதை. உன் எண்ணம் என்பது நீ ஊற்றுகிற தண்ணீர். உன் நம்பிக்கை என்பது அது வளரப்போகும் நிலம். அதில் நித்திகா தேவி ஆசிபோடும் ஒளி தான் சூரிய ஒளி. என் தங்கமே, நாள்தோறும் காலையில் இந்த வார்த்தைகளை சொல்வது உன்னுடைய மனதுக்கும் உடலுக்கும் வாழ்க்கைக்கும் ஒரு புதிய வழி காட்டும் வழிபாடாக ஆகும். அது தவம் போல ஆகும். நீ அதனை கடைபிடிக்க ஆரம்பித்தால் 3 நாட்களுக்குள் உனக்கே ஒரு மாற்றம் தெரியும். 5 நாட்களுக்குள் அந்த மாற்றம் வெளிக்கு புரியும். 10 நாட்களுக்குள் அந்த மாற்றம் உலகத்துக்கே தெரியும். நீயும் ஒரு முறை சித்தியடைந்த மனிதராக உணர்வாய். நீ யாருக்கும் வஞ்சனை செய்யாதவள். உன் இதயம் பரிசுத்தமானது. ஆனால் இத்தனை நாட்களாக நீ அதற்கேற்ற தியான வாழ்வை மேற்கொள்ளவில்லை. இன்று முதல் ஆரம்பி. விடியற்காலம் உன்னுடையது. அதை வீணாக்காதே. நீ யாரிடமாவது கேள்வி கேட்பதை விட நித்திகா தேவி உன்னிடம் கேட்கிறாள். இன்று நீ உன்னையே நம்புகிறாயா? உன் கனவுகளை நம்புகிறாயா? என் இருக்கையை உணர்கிறாயா? அதற்கு உன் பதில் ஆம். நான் என் வாழ்க்கையை நேசிக்கிறேன். நான் என்னிடம் இருக்கின்ற எல்லா ஆசிகளையும் உணர்கிறேன். இன்று என் வாழ்க்கை மாற்றப்போகிறது. நித்திகா தேவி என்னுடன் இருக்கிறாள் என்றாக இருக்கட்டும். என் தங்கமே, அந்த வார்த்தைகளில் உள்ள நம்பிக்கை உன் கண்களில் ஒளியாக தெரியும். அதை பார்த்து உன் வீட்டில் உள்ளவர்கள் ஆச்சரியப்படும். நீ ரொம்ப நாள் சோகமாக இருந்தவள்தான் இப்போது எப்படி இவ்வளவு உற்சாகமாக இருக்கிறாய் என்று கேட்பார்கள். அதுதான் நம்முடைய ஜெயத்தின் ஆரம்பம். நீ வீட்டில் வைத்திருக்க வேண்டிய ஒரு வாக்கியம். என் வார்த்தைகளால் என் வாழ்க்கை உருவாகிறது. நீ எதை பேசுகிறாயோ அதுவே உன்னை சுற்றி நிகழும். நீ காலையில் சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை, இன்று நான் அதிசயம் பார்க்கப் போகிறேன் என்றாலும் போதும். அந்த அதிசயம் உன் வாசலில் வந்து நிற்கும். நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் மட்டும் நடக்காமல் போனதில்லை என் தங்கமே. நீ அவை நடக்கும் என்பதை நம்பாமல் விட்டது தான் தவறு. இந்த நாள் முதல் அந்த நம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சமாய் வளர்த்து விடு. காலையில் எழுந்த உடனே சொல்லிக்கொள், நான் தர்மத்தின் பாதையில் இருக்கிறேன். நான் சந்தோஷத்தின் பக்கம் செல்கிறேன். எனக்கான எல்லா நல்ல விஷயங்களும் என் பக்கம் வரிக்கணமே வருகிறன. இந்த வார்த்தைகள் தான் உன்னுடைய வாழ்க்கை மாற்றும் நெறி காட்டும் ஒளி விளக்குகள். இந்த ஒளியை உன் வீட்டில் உள்ளவங்களிடம் பகிர்ந்தால் அவர்களும் உன்னையும் ஏற்றுக்கொள்ள துவங்குவார்கள். இப்போது கூட நீ எதிர்பாராத இடத்திலிருந்து ஒரு நல்ல செய்தி வரும். அது உன் கனவில் கூட வந்திருக்க கூடாத பரிசாக இருக்கலாம். நீ அதற்கு தயார் இருக்க வேண்டும். நீ நாள்தோறும் நித்திகா தேவியை கற்பனை பண்ணு. அவள் நீ விழிக்கும் முன் உன் மெத்தையில் உன்னை தூங்கிக் கொண்டிருக்கும் முகத்தை பார்த்து, என் தங்க பிள்ளையை இன்று சந்தோஷமாகத்தான் இருக்க வைத்தே ஆக வேண்டும் என்று நினைக்கிறாள். அவள் ஆசிர்வாதம் காற்றாக உன்னிடம் பறந்து வந்து சேரும். அதற்கு நீ எதிர்பார்க்கிற வரிகள், நான் வாழ வேண்டும், ஜெயிக்க வேண்டும், எல்லா நன்மைகளும் என் பக்கம் வரட்டும். நித்திகா தேவி என்னை நோக்கி பார்க்கிறாள். அவளது பரிசுகள் இன்று என் வாழ்க்கையை நிரப்பப் போகின்றன. இதையும் இன்று முதல் தினமும் காலை எழுந்தவுடனே சொல்லிக்கொள். நீ சொல்லும் அந்த ஓசை உன் வீட்டின் சுவரிலே நல்ல அதிர்வுகளை ஏற்படுத்தும். உன் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு தெரியாமலேயே அந்த ஒளி அவர்களையும் மாற்றும். நீதான் அந்த ஒளியின் தொடக்கம். நீதான் அந்த மாற்றத்தின் தூதர். நீதான் நித்திகா தேவியின் நம்பிக்கையுள்ள பிள்ளை. இதோ இன்னும் சில நாட்களில் உன் வாழ்க்கையின் முக்கிய திருப்பம் உன்னை தேடி வரும். இப்போதே சில விஷயங்கள் நடக்க ஆரம்பித்துவிட்டன உனக்கு தெரியாமல். தொடர்ந்து இந்த ஒளி வழியில் பாய்ந்து கொண்டே இரு.
நீ எல்லாவற்றையும் கடந்து ஒரு புதிய நிலைக்கு வரப்போகிறாய். நீ நம்புகிறாயா? நம்பினால் இன்று காலை எழுந்தவுடனே இந்த வார்த்தைகளை சொல்லி ஆரம்பி. நீ சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்கும் நான் உன்னுடன் நின்று அதற்கான ஆசி வழங்குகிறேன். என் தங்கமே, என் தங்கமே, நித்திகா தேவி இங்கே பேசுகிறேன். உன் இதயத்துக்குள்ள நுழைந்து அந்த வலிகளை நிம்மதியாக ஒவ்வொன்றாக அகற்ற வந்திருக்கிறேன். நீ இப்போது என்னை படித்து கொண்டிருக்கும் இந்த நிமிடமே நான் உன் மனதிலே புதிதாய் ஒளியை உருவாக்க ஆரம்பித்துவிட்டேன். நீ எந்த துன்பத்திலும் இருக்கட்டும், எந்த குழப்பத்திலும் சிக்கியிருக்கட்டும், காலை விழித்த உடனே என் பெயரை நினைத்து இந்த வார்த்தைகளை சொல்லித் தொடங்குவாயானால் உன் வாழ்க்கையில் விந்தையான மாற்றங்கள் ஏற்படும். நான் நித்திகா தேவியை நம்புகிறேன். எனது வாழ்வில் நிம்மதி, வளம், மகிழ்ச்சி நிரம்பட்டும். என் ஆன்மாவை நேசிக்கிறேன். என் வாழ்க்கையை உயர்த்துகிறேன். இந்த வாக்கியங்களை தினமும் காலை எழுந்தவுடன் ஒரு தடவை கண்ணை மூடி நிம்மதியாக சொல்லு. அது ஓர் அறுவை சிகிச்சை போல உன் வாழ்வில் ஆழ்ந்த பாதிப்பை ஏற்படுத்தும். ஏனென்றால் அந்த வார்த்தைகளில் என் சக்தி உள்ளது. உன் நம்பிக்கையில் என் சக்திக்கு இடமுண்டு. நீ யாரும் இல்லையென்று நினைக்கும் தருணங்களில் கூட நான் உனக்காக இருப்பேன். நீ அழும்போது உன் கண்ணீரோடு என் பசுமை கரங்களை வைத்திருப்பேன். நீ சிரிக்கும்போது என் இதயமெல்லாம் மலர்ந்து போவது போல இருக்கும். உனக்கு எத்தனையோ பயங்கள் இருக்கலாம். உன்னை இழுத்து வீழ்த்தும் நினைவுகள் இருக்கலாம். ஆனால் என் பிள்ளையே, அந்த நினைவுகளிலிருந்து விலகி நிற்கவும் நான் உனக்குச் சக்தி தருகிறேன். ஒரு நாள் நீயே உன்னை பாராட்டப் போகிறாய். ஏனெனில் நீ இதுவரை பட்ட எல்லா துன்பங்களும் உன்னை உறுதியானவளாக மாற்றியுள்ளது என்பதை உணரப்போகிறாய். என் பிள்ளையே, நீ இப்போது காணும் அமைதியற்ற இரவு உன் வாழ்வின் கடைசி இருண்ட நிலையாக இருக்கும். இனிமேல் ஒவ்வொரு நாளும் சூரிய ஒளியைப் போலவே உன் வாழ்க்கையில் வெளிச்சம் பாயும். உனக்கு எதிராக இருந்தவர்கள் கூட ஒரு நாள் உன் முன்னால் வணங்கி நிற்கும் அந்த தருணம் நிச்சயமாக வரப்போகிறது. நீ இப்போது பொருளாதார சிக்கல்களில் சிக்கியிருக்கலாம். வேலை கிடைக்காமை, குடும்பம் புரியாமை, நம்பிக்கை துரோகம் இவையெல்லாம் உன் நெஞ்சை மிதித்து விட்டிருக்கலாம். ஆனால் என் பிள்ளையே, இந்த நொடி முதல் ஒரு புதிய பக்கம் திறக்கப்படுகிறது. இந்த உரையை கேட்ட நாளே ஒரு புதிய காலத்தின் தொடக்கம். முதலில் உன் நம்பிக்கையை திரும்ப பெறு. நீ என்னை நம்பினால் உன் உள்ளத்தில் இருக்கும் ஒளியை நானும் காண முடியும். அந்த ஒளியை பெரிதாக்க நான் உனக்குள் புனித தீபமாக ஊற்றுவேன். உன் எதிர்காலம் எப்படி இருக்கப் போகிறது என்ற எண்ணம் உனக்கு பயத்தை தரக்கூடும். ஆனால் உன் எதிர்காலம் உன்னை அச்சுறுத்தும் ஒன்றல்ல, அது உன்னை வியக்க வைக்கும் ஒன்று. ஏனெனில் அதற்கான கதவை இன்று காலை நீ திறக்கப் போகிறாய். அதற்கான சாவியை நான் உனக்கே தருகிறேன். இந்த வார்த்தைகளை மனதார நம்பிக்கையோடு சொல். என்னை நித்திகா தேவி வழிநடத்துவாள். நான் இப்போது பாதுகாப்பாக இருக்கிறேன். என் வாழ்க்கை செழிக்கப் போகிறது. என் பாதை ஒளியுடன் நிரம்பப் போகிறது. இந்த வார்த்தைகள் உனது சிந்தனையை தூய்மைப்படுத்தும். உன் மனதில் பட்ட சிறு ஆசைகள் கூட விதையாக மாறும். அவை வளர்ந்து பூத்துவிடும். உனது மனதிலுள்ள பயங்களை ஒவ்வொன்றாக அறுப்போம். உன்னை தூக்கியெழுப்பும் வார்த்தைகளை தினமும் நீ உன் நாவால் உச்சரிக்க வேண்டும். ஏனெனில் வார்த்தைகளில் சக்தி இருக்கிறது. ஒவ்வொரு காலையில் எழுந்தவுடனே சொல்பவை உன் நாள் முழுவதையும் அமைத்து தரும். நீ இப்போது பட்ட வலியை பற்றி யாருக்கும் சொன்னால் அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். ஆனால் என் பிள்ளையே, நான் உன்னுடன் வாழ்ந்தது போல உன் துன்பத்தை உணர்கிறேன். நீ எல்லாம் தாங்கிவிட்டாய். இனி தாங்க வேண்டிய தேவை இல்லை. என் மீது ஒப்படை. என் கைகளில் தியானி. என் பெயரை உச்சரிக்கும்போது உன் உயிர் நிம்மதியடையும். நீ யாரும் இல்லை என்பதற்காக இந்த உலகம் உன்னை மீறி போக முடியாது. நீ பிறந்ததிலிருந்தே உனக்கு வித்தியாசமான பாதை உள்ளது. நீ தவறாக பிறக்கவில்லை. நீ தவறான சூழலில் துடிக்கிறாய். அதை நான் மாற்றியமைக்க வந்திருக்கிறேன். உன்மேல் வைக்கப்பட்டுள்ள சாபங்கள், செய்வினைகள், எதிர்மறையான கண்கள் இவை அனைத்தையும் எரிக்க நான் என்னுடைய வன்முறுக்களத்தோடு வந்திருக்கிறேன். நீ என்னை நம்பி ஒரு தீபம் ஏற்றி நித்திகா தேவி என் வாழ்வை பாதுகாக்கட்டும் என்று சொல். அந்த தீப ஒளியில் உன் வாழ்வின் இருள்கள் அனைத்தும் கரைந்துவிடும். இந்த உலகத்தில் உன்னை நினைத்து பாசத்தோடு அழுவோர் குறைந்தபட்சம் இருக்கலாம். ஆனால் என் பாசம் உன்னை நாளும் சுற்றி இருக்கிறது. உன் வீட்டு வாயிலை திறந்தவுடனே என் ஆசீர்வாத காற்று உன் முகத்தில் பட்டு போகும். என் கரங்கள் உனக்கு தெரியாமல் உன்னை தொடும். அந்த தொடுதலிலேயே உனக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வு வரும்.
நீ ஏற்கனவே சில தடவைகள் செம்மையாக நடந்ததற்காக நம்பிக்கை இழந்திருக்கலாம். நான் எதையுமே நம்ப முடியலை என்ற மனநிலையில் இருக்கலாம். ஆனால் என் பிள்ளையே, ஒரு புது யுகம் உனக்காக தொடங்கப் போகிறது. அந்த யுகம் உன்னை கொண்டு தான் பிறக்கப் போகிறது. போன வாரம் வரை உன் வாழ்க்கை துன்பமாக இருந்ததா? சரி, அதை நான் விட்டு விடுகிறேன். இந்த வாரம் முதல் உன் வாழ்வில் நித்திகாவின் பேரொளி பாய்கிறது. அது ஒரே ஒரு சந்தோஷம் மட்டுமல்ல, நீயே எண்ணி பார்க்காத வெற்றிகளையும் உனக்கு வழங்கும். நீ என் பிள்ளை, என் கண்களில் ஒளியாய் இருக்கிறாய். உன்னால் மட்டுமல்ல, உன் வாழ்நாளால் பலருக்கும் நன்மை கிடைக்கப் போகிறது. நீ வாழ்ந்தால் இன்னொருவர் வாழ்வோம் எனும் நிலை உருவாகப் போகிறது. இது சாத்தியமா என நீ கேட்கலாம். ஆம், இது சாத்தியம். ஏனெனில் என் ஆசீர்வாதம் உன் மீது உள்ளது. என் தங்கமே, இப்போது நான் உன்னை பார்த்து கொண்டு பேசுகிறேன். உன் மனசில் எதையெல்லாம் மறைத்து வைத்திருக்கிறாயோ, அந்த கண்ணீரும் காயங்களும் பயங்களும் ஏமாற்றங்களும், அதை எல்லாம் நானே அழித்து ஒரு பூகம்பம் போல் உன் வாழ்க்கையில் புரட்சி செய்ய வருகிறேன். நீ வியக்கும். ஏனெனில் நாளை விழித்தவுடன் உன் எண்ணங்கள் அமைதியடையும். ஒரு அழகான தெளிவான தோட்டத்தை போல உன் உள்ளம் நிரம்பும். இதுதான் என் வாக்கு. இதுதான் என் பரிசு. இப்போது ஒரு வார்த்தையை சொல்லு. நான் நித்திகா தேவியால் பாதுகாக்கப்படுகிறேன். என் வாழ்வில் ஒவ்வொரு நாளும் புதிது, மகிழ்ச்சி, வெற்றி. இந்த வார்த்தை உன் நாவின் வழியே பாய்ந்தால் உன் வாழ்க்கையின் வழியும் நேராக அமைந்துவிடும். நான் உன்னை நேசிக்கிறேன். என்றும் எப்போதும். என் தங்கமே, இன்று காலை எழுந்தவுடனே நீ சொன்ன அந்த வார்த்தைகள் உன் வாழ்க்கையை மாற்றும் புனிதமான சக்தியாக மாறும். எனக்கு இந்த உலகில் யாரும் இல்லையென நினைத்த ஒரு தருணத்தில் கூட என் அருகில் இருப்பதற்காக நித்திகா தேவி இருந்திருக்கிறாள் என்று நீ தினமும் உறுதியாக நினைத்தால் அந்த நம்பிக்கையே உன்னை உயர்த்தும். நீ தினமும் துக்கத்துடன் விழிக்காதே என் பிள்ளையே. நீ விழிக்கிற நேரமே உன் வாழ்வின் புதிய வசந்த காலம் தொடங்கும் பொழுது. அந்த நேரத்தில் என் பெயரை அழைத்துவிடு. நித்திகா தேவி, என் உயிர் தாயாக நீ என் அருகில் இரு. அந்த அழைப்பே போதும். அந்த அழைப்புக்குள் இருக்கும் நம்பிக்கையால் உனக்குள் ஒளி பிறக்கும். அந்த ஒளி பிறரால் அணைக்க முடியாத தெய்வீக ஒளி. நீ நெஞ்சில் வைத்திருந்த கனவுகள் மங்கி போயிருக்கலாம். சில நேரங்களில் என்னாலா இது முடியுமா என்று நீயே சந்தேகம் கொண்டிருப்பாய். ஆனா என் குழந்தையே, நீ நினைத்ததை விட பெரியதாக, நீ கனவு காணாத அளவிற்கு உனக்காக நான் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறேன். அதற்காக நீ சற்று பொறுமையாய் இரு. நானும் என் கையில் இருக்கும் காலத்தையும் உன் முன்னே வைக்க இருக்கிறேன். நீ தனிமையில் அழுகிற ஒவ்வொரு கணத்தையும் என் காது கேட்டிருக்கிறது. நீ பசியுடன் தூங்கிய இரவையும் கையில் பணமின்றி அவமானப்பட்ட உனது வார்த்தைகளையும் என் மனம் பதிந்து கொண்டிருக்கிறது. நீ ஒருமுறை கூட என் பெயரை மனமாற அழைத்திருக்கின்றாய் என்றால் அந்த அழைப்பை நான் ஒருபோதும் புறக்கணிக்க மாட்டேன். என் பிள்ளைக்கு தீர்வு தரும் வரை என் கண்கள் விழிக்கின்றன. இன்று முதல் ஒரு புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாய். நீ சொல்ல வேண்டியதெல்லாம், நான் பிரம்மாண்டமான மாற்றத்திற்குள் நுழைகிறேன். நித்திகா தேவி என் அருகில் இருக்கிறாள். எனக்கு தேவையான சக்திகள் அனைத்தும் எனக்காக வேலை செய்கின்றன. இன்றே என் வாழ்க்கை மாற்றப்படத் தொடங்குகிறது. இதைத்தான் ஒவ்வொரு நாளும் சொல்ல வேண்டும். காலை எழுந்தவுடன் இதை உன் உள்ளத்துடன் உணர்ந்து சொல். அதுவே உன் வாழ்க்கையை மாற்றும் விதையின் முதல் நீர். மனதில் வைத்திருக்கும் பயம், சந்தேகம், குறைவு, ஏமாற்றம் இதையெல்லாம் நம்பிக்கையால் மாற்றிவிடு. அந்த நம்பிக்கை நான். அந்த நம்பிக்கையின் ரூபம் நித்திகா. நீ செய்யும் ஒவ்வொரு முயற்சிக்கும் நான் உன்னுடன் இருப்பேன். நீ எங்கே பணிபுரிகிறாயோ அந்த இடத்தில் என் கண்ணும் பாதுகாப்பும் இருக்கும். நீ விரும்பும் வேலை கிடைக்காமல் மனம் உடைந்திருக்கிறாய் என்றால் அது இறுதியாக இருக்கும் வருத்தம். இனி உன் திறமையை மதிக்கும் இடத்தில் வேலை காத்திருக்கிறது. நீ முயற்சிக்க மறக்காதே. நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதையும் மறக்காதே. சில விஷயங்கள் தாமதமாக இருக்கலாம், ஆனால் அது தண்டனை இல்லை. அது என் திட்டம். என் திட்டத்தில் நேரம் என்ற ஒன்று மாறுபடும். ஆனால் முடிவுகள் மாறாது. உனக்கு நன்மையே நடக்கும். நீ அதை முழுமையாக பார்க்கும் நாள் வந்துவிடும். உன் குடும்பத்தில் சண்டைகள் இருந்தால், மன அழுத்தம் இருந்தால், நம்பிக்கையில்லாத உறவுகள் இருந்தால் அத்தனையும் விலகத் தொடங்கும். அந்த மாற்றம் இன்று முதல் ஆரம்பமாகும். உன் குடும்பம் கூட சீராகும். உன் பிள்ளைகள் எதிர்பார்த்ததை விட நன்றாக வளர்ந்துவிடும்.
துன்பத்துக்காக நீ பூசி பார்த்த கோயில்கள் எல்லாம் எதற்காகவும் பதிலளிக்கவில்லை போலிருந்தாலும் நீ என்னை மனமாற அழைத்த நிமிடத்தில் நான் உனக்கு பதில் தருகிறேன். இந்த வாரம் உனக்கு நல்ல செய்தி வரும். நீ தேடி அலைந்த ஒரு சந்தோஷம் தானாகவே உன்னை தேடி வரும். நீ எதிர்பாராத இடத்தில் வருமானம் உண்டாகும். நீ விரும்பிய உறவுகள் திரும்ப வரலாம். நீ பயந்த ஒரு விஷயம் நிவர்த்தியாகும். புரியுமா என் தங்கமே? உன் வாழ்வில் ஏற்படும் எல்லா மாற்றங்களுக்கும் துவக்கம் இன்று காலை தான். அதனால் தான் இப்போது நீ இப்படிச் சொல், நான் இன்று புதியதொரு துவக்கத்தை ஏற்கிறேன். நித்திகா தேவி என் வழிகாட்டியாக இருக்கிறாள். நான் என்ன விரும்புகிறேனோ அதற்கான வாயில்கள் இன்று திறக்கப்படுகின்றன. உனக்காக என்னால் காத்திருப்பது ஒரே ஒரு தர்மம். உன் நம்பிக்கையை மட்டும் கையில் வைத்திரு. பணம் இல்லாத நிலையில் துவங்கினாலும் பரவாயில்லை. ஒரு நாள் உன் கையில் எண்ண முடியாத அளவில் நன்மை குவியும். நீ இன்னும் காத்திருந்தால் நான் இன்னும் வலிமையாக உன் பக்கம் வருகிறேன். நீ இன்னும் முயற்சி செய்தால் நான் உனக்குள் சக்தியாக செயல்படுகிறேன். நீ உணராத அளவில் உன் வாழ்க்கையில் ஆட்சி மாறும். நீ கேட்ட மன்னிப்பை நான் ஏற்கிறேன். நீ எண்ணிய கனவுகளை நான் உண்மையாக்குகிறேன். நீ நடந்த பாதையை வெளிச்சம் தருகிறேன். இந்த காலையிலேயே நீ தொடங்கும் அந்த எண்ணமே உன்னை வெற்றியாளராக மாற்றும். பார்வையில் ஒளி, வார்த்தையில் தெளிவு, மனதில் நம்பிக்கை, இதையெல்லாம் நான் உனக்குள் நிரப்புகிறேன். நீ காத்திருந்த அந்த மகிழ்ச்சி பயணம் இப்போது தொடங்குகிறது. வாழ்க்கை உன்னை சோதித்தாலும், நீ வாடி இருப்பதை பார்த்தாலும், நான் கைவிட மாட்டேன். எனது பெயரை அழைத்த நிமிடத்தில் உனக்காக எல்லா சக்திகளும் செயல்படத் தொடங்கும். நீ இப்போது சிரிக்கத் தொடங்கலாம். ஏனென்றால் இன்று முதல் உன் வாழ்க்கை உன்னை கண்ணீர் வாரவைக்கும் அளவுக்கு அழகாக மாறப்போகிறது. உன் வெற்றிக்கான கதவை திறக்கும் காலம் இது. நீ என்னிடம் நம்பிக்கை வைத்ததற்கான பரிசு இப்போது உன் வாழ்க்கையில் நுழைகிறது. நித்திகா தேவி உனக்கு சொல்லும் இறுதி வார்த்தை இன்று. உனது ஒவ்வொரு நாளும் இன்று போன்றதாயிருக்கட்டும். ஒளியுடனும் நம்பிக்கையுடனும் வெற்றியுடனும். நான் உன் அருகில் இருக்கிறேன் என் தங்கமே, எப்போதும் என்றென்றும். நீ ஒரு சாதாரண மனிதி அல்ல என் தங்கமே. உன் மனதில் எத்தனைவே காயங்கள் இருந்தாலும் அவையெல்லாம் இப்போது நிம்மதியாக நளினமாக நெஞ்சில் கரைந்து விடும். இன்று காலையிலே எழுந்தவுடனே எனது வார்த்தைகள் உன் உயிரின் ஒவ்வொரு திசையிலும் ஓடிச் சென்று உன்னை தாங்கப் போகின்றன. உன் வாழ்க்கையில் நடந்தது எதுவாக இருந்தாலும் அது முடிவடைந்துவிட்டது. இனி ஆரம்பம் மட்டுமே உன்னுடையது. நீ தோல்வியில் அழுத நாட்கள் வேண்டுமா? வேண்டாம். அவை தேவையான பாடங்கள் தான். ஒவ்வொரு மனிதனும் வளர வேண்டும் என்றால் முதலில் நிலை தடுமாற வேண்டும். நிலை தடுமாறாமல் யாரும் நிலை பெற்றது கிடையாது. நீ பாரு, ஒரு விதை மண்ணில் புதைக்கப்படும்போது அது இருட்டில் நெருக்கிறதோ அது போலத்தான் உன்னுடைய நிலை. நீ இப்போது வெளிச்சத்திற்காக மேலே வந்துவிட்டாய். நீ மலரப்போகிறாய். உனக்குள் இருந்த எல்லா வலி இப்போது சக்தியாக மாறி உனக்குள்ளே பேசிக்கொண்டிருக்கிறது. என் தங்கமே, உனக்கு முன்னால் தோன்றும் ஒவ்வொரு தடையும் ஒரு புதிய வாய்ப்புக்கு கதவாக இருக்கிறது. உனக்கு தெரியும், பலர் உன்னை இழிவாக பார்த்தார்கள். உனக்கு தெரியாமலோ உன் நியாயங்களை யாரும் கேட்காமல் குற்றம் சுமத்தினார்கள். ஆனால் நான் கேட்டேன் என் மகளே. நான் உன் உள்ளத்திலிருந்தது அனைத்தையும் பார்த்தேன். உன் கண்ணீரின் வாசனை எனக்கு தெரியும். உனது அழுகையின் அர்த்தம் எனக்கு புரியும். நீ யாரிடமும் சொல்ல முடியாமல் ஒரு மூலையில் அமர்ந்து சிந்தனைகளில் மூழ்கிய அந்த இரவுகள் எனது கண்களால் பார்த்தவை. இன்று உனக்காக சூழ்நிலைகள் மாறும். இன்று உன் பெயருக்கு பொருள் கிடைக்கும். நீ உன் வாழ்க்கையை ஆளப்போகிறாய். நீ யாரையும் ஒப்பிட வேண்டிய தேவை இல்லை. உன் பயணம் தனி வழி. நீ செல்வது எந்த பாதையில் என்றால் அதில் இன்னும் யாரும் நடக்கவே இல்ல. ஆனால் நீ நடக்கும்போது அந்த வழி ஒரு பாதையாக மாறும். நீ இப்போது இருக்கும் நிலை உனக்கான இடமல்ல. இது ஒரு இடைநிலை மட்டுமே. நீ இங்கே நிரந்தரமாக இருப்பதற்கு பிறக்கவில்லை. உனது ஆன்மா உயர் வாஞ்சைகள் கொண்டது. நீ உயரங்களை நோக்கி சென்று கொண்டிருப்பதற்கே இந்த தாமதங்கள், இந்த சோதனைகள். கடைசிவரை காத்திருப்பவனுக்கு மட்டுமே முழு பரிசு காத்திருக்கிறது. அதுவே உனக்காகவே இருக்கிறது என் குழந்தையே. நான் உன் அருகில் இருக்கிறேன். இன்று காலையில் நீ என்னை நினைத்தாயே, அதுவே எனது வருகைக்கு அழைப்பாக இருந்தது. நீ என்னிடம் பேசினாய், உன் உள்ளத்திலிருந்து ஒரு குரல் வெளிப்பட்டது. நான் இன்னும் காத்திருக்க முடியவில்லை. அது எனக்கு கேட்டது. அதற்காகத்தான் இன்று இந்த வார்த்தைகள் உன் முன் வந்து சேர்ந்துள்ளன.
நான் உன்னை கைவிட மாட்டேன். எதுவும் நடக்காதது போல ஒழுகும் உலகத்தில் நீ விழுந்தாலும் உன்னை பிடித்து எழுப்புகிறவன் நான். நீ கண்ணீர் விட்டதற்கான காரணங்கள் எல்லாம் இனி நீ புன்னகையிட காரணமாக மாறும். உனக்கு எது போதுமானதா என்று நீ எண்ணியிருப்பாய், ஆனால் எனது கணக்கில் உனக்கு இன்னும் நிறைய நல்லதை கொடுக்க வேண்டியுள்ளது. உன் வாழ்வின் ஒவ்வொரு பகுதியும் இனி விழிப்புணர்வாக மாறும். உன் நடையை உலகம் கவனிக்கப் போகிறது. உனது முயற்சிகள் வெற்றியாக கையெழுத்திடப் போகின்றன. நான் உன்னை காப்பாற்ற வரவில்லை. நீ காப்பாற்றப்பட வேண்டியவளல்ல. நீயே ஒருவரை காப்பாற்றும் சக்தி. உனக்குள்ளே இருக்கும் அந்த ஆழ்ந்த சக்தியை நான் தூண்டும் பொழுது நீயே உன் வாழ்வின் தேவி என்ற உண்மை வெளிப்படும். நீ எத்தனை தடுமாறினாலும் உன்னுள் இருக்கும் அந்த ஒளி ஒன்றும் தடுக்க முடியாது. இப்போது அந்த ஒளி வெளிப்படத் தொடங்கும். நிச்சயமாக இந்த வாரம் முழுக்க உனக்கு நல்ல செய்திகளே வரும். நீ எதிர்பாராத இடத்தில் இருந்தே ஒரு வாய்ப்பு வரும். நீ அந்த வாய்ப்பை நம்பிக்கையுடன் ஏற்க வேண்டும். தைரியமாக முன்னே செல். யாரும் இல்லை என்ற எண்ணம் ஒரு பொய்யாக மாறும். ஏனெனில் நான் இருக்கிறேன். நீ எத்தனை பிரார்த்தனைகளை சொல்லியிருக்கிறாய் என்று எனக்கு தெரியும். அதில் எதுவும் வீணாகாது. ஒவ்வொன்றும் உன்னிடம் திரும்ப வரப்போகிறது. அதுவும் நல்ல வடிவில். நீ இன்று என்னை கூப்பிட்டது போல் நாளையும் கூப்பிடு. உன் சொற்களில் ஒரு மந்திரம் இருக்கிறது. உன் உள்ளத்தில் உள்ள சுத்தமான நேசம் இந்த உலகத்தையே மாற்றும் சக்தி கொண்டது. எனவே என் தங்கமே, இனிமேல் உன் மனதில் எத்தனை தடைகள் இருந்தாலும் அதை ஒரே வார்த்தையில் அடக்கிவிடு, நான் ஜெயிக்கிறேன். இந்த வார்த்தையை தினமும் காலை எழுந்தவுடனே சொல். என் பெயரை சொல்லி, நித்திகா தேவி என்னோடு இருக்கிறாள். நான் ஜெயிக்கிறேன். இதை மட்டும் சொல்லிவிடு. உனக்கு எதிராக இருக்கும் சக்திகள் எல்லாம் இந்த வார்த்தையின் ஒலியால் குலுங்கி விழும். உனக்கு எதிராக பேசும் நபர்கள் உன்னிடம் மன்னிப்பு கேட்கும் தருணம் விரைவில் வரும். உன்னை குறைத்து வைத்திருந்த யாரும் உன் உயரத்தை பார்த்து வியக்கப் போகிறார்கள். நீ இந்த உலகத்தில் ஒரு தேவதையின் மைந்தி என்ற உண்மையை அவர்கள் நம்பத்தக்க வகையில் உணரப்போகிறார்கள். இந்த வாரம் உனக்கு ஒரு புதிய திசையை தரப்போகிறது. கனவுகளுக்கு விங்ஸ் தரப்போகிறது. நீ துவங்கினால் முழு பிரபஞ்சமும் உனக்காக நகரும். ஒவ்வொரு இரவும் ஒரு தீர்வாக மாறும். ஒவ்வொரு காலையும் ஒரு புது ஆரம்பமாக மாறும். எனவே என் தங்கமே, இப்போது கண்களை மூடிச் சொல். நான் ஜெயிக்கிறேன். நித்திகா தேவி என்னோடு இருக்கிறாள். எனது வாழ்க்கை இன்று முதல் மாறத் தொடங்குகிறது. இதை நாள்தோறும் காலை எழுந்தவுடனே சொல்லி வரு. உன் வாழ்க்கை எப்படி ஒளிமயமாக மாறுகிறது என்பதை நீயே நேரில் காணப்போகிறாய்.